ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட அநேக காரியங்களில் நாம் காயப்பட்டவர்களாக, வேதனைப்படுத்தப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். நம்முடைய காயங்கள் எப்போது ஆறும், என் வேதனை எப்போது மாறும் என்று சொல்லி நாம் யோசிக்கிறவர்களாக, மனம் உடைந்து போனவர்களாக காணப்படுகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, உன் காயங்கள் அனைத்தும் மாற்றப்படும் என்று சொல்லி. உன்னுடைய இருதயத்தில் என்னென்ன காயங்களோடு நீ வாழ்ந்து கொண்டே இருக்கிறாயோ, சரீரத்தில் என்னென்ன பலவீனங்களோடு வாழ்ந்து கொண்டே இருக்கிறாயோ, எல்லா காரியமும் இந்த நாளிலே மாற்றப்பட போகிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. எரேமியா 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் பின்பகுதி. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான காயங்கள் காணப்படலாம். வேதனைகளோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சரீர பலவீனத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து தான் சொல்கிறாரு, நான் உன் காயங்களை ஆற்றும்படியாக, நான் உன்னை குணமாக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி. இந்த நாளிலும் கூட பார்க்கும்போது 12 வருடமாக ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சுகமாயிருவேன் அப்படின்னு சொல்லி அவள் விசுவாசத்தோடு காத்திருந்தாள். அந்த நாள் வந்தது, அவள் சுகமடைந்தாள். அவளுடைய இருதயத்தின் காயங்களும் மாற்றப்பட்டது, அவளுடைய சரீரத்தின் காயங்களும் ஆற்றப்பட்டது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ காரியங்களை உடைந்து போனவர்களாக, சோர்ந்து போனவர்களாக, இந்த வியாதி என்னை விட்டு போகாதா, இந்த பிரச்சனை என்னை விட்டு மாறாதா, ஒவ்வொரு நாளும் நான் காயப்பட்டு கொண்டே இருக்கிறேனே, வார்த்தையினால் நான் காயப்பட்டு கொண்டு இருக்கிறேன், மற்றவருடைய பார்வையினால் நான் காயப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய காயங்களை ஆற்றும்படியாக, உங்களுடைய வேதனைகளை மாற்றும்படியாக, உன் பாரங்களை சுமக்கும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். ஏன் பயப்படுறீங்க? ஆண்டவருடைய கரம் உங்கள் கூட இருக்குது. இவ்வளோ நாள் நீங்கள் வேதனைப்படுத்தப்பட்டு இருக்கலாம், மற்றவர்களால் துன்புறுத்தப்பட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ண போகிறேன். உன் சரீரத்துலேயும் ஆரோக்கியம் வரப்போகுது, உன் குடும்பத்துலேயும் ஆரோக்கியம் வரப்போகுது, நீ கைடிச்சிற காரியத்திலும் உனக்கு ஆரோக்கியம் வரப்போகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் உன் காயங்களை கட்டும்படியாக வந்துட்டேன். எதிலெல்லாம் மன உளைச்சலோடு காணப்படுகிறாயோ அதிலெல்லாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக நான் கடந்து வந்து விட்டேன். நீ சோர்ந்து போகாத, இருக்கிற பலத்தோடு கூட துதி பலிகளையும் நன்றி பலிகளையும் செலுத்து என்று சொல்லுகிறவர் உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நீ காயப்பட்டு இருக்கலாம், மனம் உடைந்து போயிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு மரித்து போனால் கூட நலமாக இருக்கும் என்று சொல்லி கூட நீ யோசிக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்தா சொல்கிறாரு, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றும்படியாய் கடந்து வந்திருக்கிறேன். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை மாற்றி போட்டு உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் கனத்தையும் மகிமையும் உனக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லுகிறவர் உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உனக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளில் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. எத்தனையோ வியாதியின் பிடியில் உடைய பிள்ளைகள் இருக்கிறாங்கப்பா. அப்பா, பிரச்சனைகள் மேல் பிரச்சனை, வேதனைகள், மனிதர்களால் துன்புறுத்தப்படுதல், சத்துருவினால் வர்ற போராட்டங்கள், ஒவ்வொரு காரியத்தில் அவர்கள் காயப்பட்டு உடைந்து போயிருக்கிறவருடைய சூழ்நிலையை மாற்றி போட்டு இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாளிலும் தகப்பனே, அப்பா, பிறந்த நாளை, திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன் சப்பா. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் இருந்துச்சு வார்த்தையின்படி அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதான காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.